இளைய தளபதி விஜய். அதாவது ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முன்னுக்கு வந்த ஒரு நடிகன் என்றால் அது விஜய். விஜயோடைய பர்த்டே இன்றைக்கி. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஒரு எல்டர் பர்சன்கிறதுனால ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் தான் அரசியலுக்கு வரணும்னு விஜயோட ஃபேன்ஸும் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் கிளம்பி வாங்க. ஆனால் அரசியலுக்கு சினிமா நடிகன் வரக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் பயத்தில் சொல்கிற வார்த்தைகள். நல்லவங்க வரணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்க வரணும். அப்புறம் வந்து ஒரு நேர்மையான தன்மையும் மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து மக்களுடைய கஷ்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்தால் போகிறோம். எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரமாக நமக்கு இருக்க வேண்டியதில்லை. எல்லாம் தெரிந்தவர்களை நாம் வைத்து கொண்டு யார் வேணாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன். விஜயும் அரசியலுக்கு வரக்கூடிய சூழல் இருக்கிறது. அது எப்போ அப்படிங்கிறது விஜய் தான் டிசைட் பண்ணணும். ஸோ எந்த நல்லவர்கள் வந்தாலும் என்னுடைய ஆதரவு அவர்களுக்கு என்றைக்கு உண்டு. அதனால் யாரும் பயப்படாதீங்க. நீங்கள் எப்போ யார் கட்சி ஆரம்பித்தாலும் லொடுக்குன்னு உங்கள் கட்சிக்குள்ளே வந்து நிற்பேன்னு அதெல்லாம் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாடு நல்லா இருக்கணும், நல்லவங்க இருந்தாலே போதும், ஜனங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். ஸோ வருங்கால முதலமைச்சர் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை இப்போவே நான் தெரிவிச்சுக்கிறேன்.